வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். இந்த புனித ஆலயம் பினாங்கு செபரான்பெரையில் 10 காவான் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. கோயிலை நோக்கி நாம் பயணிக்கும் போது உலகின் பரபரப்பிலிருந்து அமைதியான விலகல் போல் உணர்கிறோம். பக்தி மற்றும் அமைதியின் சரணாலயத்திற்கு நம்மை வழிநடத்துகிறது. இப்போது அருள்மிகு பாலதண்டாயுதபாணி தேவஸ்தானம் 10 காவன் சிம்பாங் அம்பாட் வந்துள்ளோம். இந்த புனித இடம் பக்தி மற்றும் ஆன்மீக பிரதிபலிப்புக்கான மைய புள்ளியாகும். பார்வையாளர்களை அதன் அமைதியான சூழலுடன் வரவேற்கிறது. இந்த கோயிலின் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்பை அனுபவிக்க இந்த வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருங்கள். குறிப்பாக மயக்கும் சரவண பொய்கை, வேல் போன்ற அழகிய வடிவிலான புனித குளம் முருகனின் தெய்வீக ஆயுதத்தை குறிக்கிறது. அமைதியான சூழலுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த குளத்தின் அமைதியான அழகு உண்மையிலேயே பார்ப்பதற்கு ஒரு காட்சியாகும். சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் நம்மை வரவேற்கிறார். அவர் ஒரு காவலராக நின்று இந்த புனித இடத்திற்குள் நுழையும் போது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குகிறார். பத்துகாவான் மலைகளுக்கு மத்தியில் ஒரு காலத்தில் கங்கா மலை என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறிய குன்று உள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இதே மலையில்தான் கோயில் ஒரு எளிமையான குடிசை போன்ற அடைப்பில் அதன் தாழ்மையான தொடக்கத்தை கொண்டிருந்தது. இந்த எளிய வேர்களில் இருந்து அது இன்று நாம் காணும் புனித இடமாக வளர்ந்து அதன் நீண்டகால பக்தி மற்றும் நம்பிக்கையின் பாரம்பரியத்தை தொடர்கிறது. பத்துகாவான் மலை உச்சி முருகன் கோயில் என்றும் குறிப்பிடப்படும் இந்த கோயில் பிப்ரவரி 19, 2016 அன்று ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வை கொண்டாடியது. இந்த நாளில் அதன் ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் ஒரு புனிதமான கும்பாபிஷேகத்தை ஒரு பெரிய மகா கும்பாபிஷேகம் நடத்தியது. நாம் கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்கும் போது கோயிலின் இதயமான புனிதமான மூலஸ்தானத்திற்கு நாம் வரவேற்கப்படுகிறோம். அங்கு மூலவர் ஸ்ரீ அருள்மிகு பாலதண்டாயுதபாணி தனது தெய்வீக மகிமையுடன் நிற்கிறார். இங்கே நமது பக்தியை வழங்கவும் அவரது சக்தி வாய்ந்த ஆசீர்வாதங்களை பெறவும் நாம் அழைக்கப்படுகிறோம்.
அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த புனித இடத்தை மிகவும் சிறப்பானதாக்கும் அற்புதமான காட்சிகளை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள் ஆழமாக செல்லும் போது எங்களுடன் சேருங்கள். ஆன்மீக சூழலில் நம்மை மூழ்கடித்து நம்மை சுற்றியுள்ள அழகை பாராட்டுவோம். நாம் இப்போது தெய்வீகத்தின் அழகிய அமைதியான தோட்டத்திற்குள் நுழைகிறோம். ஒவ்வொரு உறுப்பும் ஆன்மீக கருணை மற்றும் அமைதியை பிரதிபலிக்கும் இடம். இந்த புனித தோட்டம் அதன் அமைதியான சூழலில் மூழ்கவும் நம்மை சுற்றியுள்ள தெய்வீக சாரத்துடன் இணைக்கவும் நம்மை அழைக்கிறது. இந்த நந்தவனம் தடைகளை நீக்கும் அன்பான விநாயகரின் கருணையுடன் நம்மை வரவேற்கிறது. அவரது தெய்வீக வரவேற்பு ஒரு அமைதியான தொனியை அமைக்கிறது. இந்த புனித புகலிடத்தின் ஆன்மீக அமைதியை ஆராய்ந்து உள்வாங்க நம்மை அழைக்கிறது. முருகனின் வேல் பக்கத்தில் மயில் ஏந்திய முருகனின் தெய்வீக அருளையும் வலிமையையும் பறைசாற்றும் காட்சி தருகிறார். பார்வையாளர்களின் முக்கிய சிறப்பம்சமாக அழகிய தாமரை குளம் உள்ளது. இது மையத்தில் ஒரு அற்புதமான தூண்கள் கொண்ட சன்னதியை கொண்டுள்ளது. குளத்தைச் சுற்றி பக்தர்கள் வலம் வர அனுமதிக்கும் ஒரு பாதை வழியில் பல்வேறு தெய்வங்களின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன.
சரவண பொய்கை என்றும் அழைக்கப்படும் இந்த புனித குளம் அதன் ஸ்தூல இருப்புக்கு அப்பாற்பட்டது. இது தூய்மை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை உள்ளடக்கியது. இந்து புராணங்களின்படி முருகப்பெருமான் ஒரு புனித குளத்தில் விழுந்த தெய்வீக தீப்பொறிகளில் இருந்து தோன்றினார். இது அப்போது சரவண பொய்கை என்று அழைக்கப்பட்டது. பெரும்பாலும் வேல் வடிவத்துடன் சித்தரிக்கப்படும் இந்த குளம் முருகனின் தெய்வீக ஆயுதத்தை குறிக்கிறது. இது சக்தி மற்றும் பாதுகாப்பை பிரதிபலிக்கிறது. வேல் வடிவ குளத்தின் அற்புதமான ட்ரோன் காட்சியை காண வீடியோவின் இறுதி வரை பார்க்க மறக்காதீர்கள். இங்கே முருகனின் 6 புனித இருப்பிடங்களின் ஆன்மீக முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகின்ற 6 படை வீடுகளின் பிரதிநிதித்துவங்களை நீங்கள் காணலாம். இந்த சித்தரிப்புகள் இந்த மதிப்பிற்குரிய தலங்கள் ஒவ்வொன்றின் தனித்துவமான பண்புகள் மற்றும் தெய்வீக தன்மையை வலியுறுத்துகின்றன. முப்பத்தைந்து அடி உயரத்தில் நிற்கும் முருகப்பெருமானின் கம்பீரமான சிற்பம் அவரது சக்தி, கருணை மற்றும் தெய்வீக இருப்பின் அடையாளமாக நம்மை வரவேற்கிறது.
ஹனோகா என்றும் அழைக்கப்படும் கார்த்திகேயனின் கதை சிவபெருமானிடமிருந்து பிறந்த 6 தெய்வீக நெருப்புப் பொறிகளுடன் தொடங்குகிறது. அவை இரவு வானத்தின் 6 நட்சத்திரங்களான கிருத்திக கன்னிகைகளால் வளர்க்கப்பட்டன. இந்த தெய்வீக தாய்மார்கள் 6 குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். பின்னர் அவை அறிவு, வலிமை, தைரியம், இரக்கம், மகிமை மற்றும் ஆற்றல் போன்ற நற்பண்புகளை குறிக்கும் 6 முகங்களுடன் ஒரு பிரகாசமான குழந்தையாக ஒன்றிணைந்தன. அவரது தாயாரான பார்வதியால் வழங்கப்பட்ட வேல் இயற்கையின் சக்தியை குறிக்கும். இந்த வேல் மூலம் கார்த்திகேயர் தெய்வீக இராணுவத்தின் தலைவராக ஆனார். தாரகாசுரனை போற்றும் பயங்கரமான போரில் வெற்றி பெற்று உலகில் சமாதானத்தை நிலைநாட்டும் பணியை அவர் சுமந்தார். கார்த்திகை நட்சத்திரங்களின் அன்பும் வழிகாட்டுதலும் அவரை போரிலும் சிறப்பிலும் ஆற்றலுடன் உதவியது. போராளியும் ஆசிரியருமான கார்த்திகேயர் இன்றும் பிரபஞ்சத்தை காப்பாற்றி கார்த்திகை நட்சத்திரங்களின் ஆசீர்வாதத்துடன் பிரகாசமாக வழிகாட்டப்படுகிறார். மேலே இருந்து ட்ரோன் குலத்தின் புனித வேல் வடிவத்தை வெளிப்படுத்துகிறது. இது முருகனின் தெய்வீக ஆயுதத்தை குறிக்கிறது. இந்த வான்வழி காட்சி குலத்தின் ஆன்மீக ஆற்றலை எடுத்துக் காட்டுகிறது. இது தூய்மை, ஞானம் மற்றும் பாதுகாப்பை குறிக்கிறது. இயற்கை உலகத்தை முருகனின் தெய்வீக சாரத்துடன் இணைக்கிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் மறவாதீர்கள்.